விளையாட தேசத்தை அடுத்து ஓராண்டு காலமாகத்தானே ஒருவர் சந்திக்காது இப்படியெல்லாம் தனித்து இருந்தோம். அப்படி இருந்தாலும் வருவது என் தேவி யாகஜனி மாதிரி தெரிகிறது. எப்படி தெரியுது? ஐயா வாசத்துடன் பிரகாசத்துடன் படி அவர்கள் வரும்போது அந்த ஒளி இருக்கிறது. யாருடைய ஒளி என்பது எனக்கு நன்றாக தெரியும். வருவதை பார்த்தால் என் தேவி பாஞ்சாலி இதுவரையில் என்னை காணாது. இன்று வருகிறாள் என்றால் ஏதோ காரணம் தெரிய வராது. ஆகையினால வந்த வழிவிடு. வர உத்தரவு அம்மா யாகஜானி ஆழ்ந்து வந்து நாம் இந்த கதிக்கு அளவுக்கு ஆமா ஒளி புரிந்து இந்த சரீரமாக இப்போது பிரகாசமாக இருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறேன். ஆயத்திலே இந்த அம்மா உலகம் மட்டுமல்லாமல் ஐயா வாடி வார பேடி உன் தந்தை இருக்கானே பாஞ்சாலம் அவன் பேடி. அதை விடு. அதோ இருக்கிறானே துஷ்ட தூய்மன் உன் கூட பிறந்தானே அவன் பேடிடி. அதை விடு. இந்த உலகம் எல்லாம் படியடக்க முடியாத பரமன் அவனை போய் சொல்லு பேடின்னு. நானா பேடி? யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். நீ யாரு? 55 தேச ராஜாக்கள் எல்லாம் கூடிய சபையிலே ஒரே ஒருவனால வளைக்க முடியாத வில்லை அப்போது பார்த்தான் உன் தமையன். இந்த சபையிலே இந்த வில்லை வளைக்க ஒரு ஆண்மகன் கூட இல்லையா அப்படி என்று கேட்டாண்டி. அவன் பேடி மானம் இல்லாதவளே. நீ யாரு? அப்பேற்பட்டவன். அதை விடுத்து நான் என்ன வடிவிலே இருந்தேன்? நீ எந்த குலத்திலே பிறந்தவள்? நீ சத்திரிய குலத்திலே பிறந்தவள். நான் அந்தன வடிவிலே இருந்தேன். நான் எழுந்து கேட்டேன். என்ன கேட்டேன்? யாரா இருந்தாலும் வில்லை வளைக்கலாமா அப்படி என்று கேட்ட போது அந்த பேடி பையல் என்ன தெரிவித்தான்? வில்லை வளைத்தால் பெண் என்றான். அறிவில்லாதவளே. அப்போது நான் இருந்த வேடம் அந்தன வடிவம். விதிகுலத்தார் சிறப்புற செய்ய வேண்டிக்கு சிறந்தவன் நீ. யாகாதி கர்மங்களை செய்யக்கூடியவன் பிராமணன். இந்த சத்திரியனாகப்பட்டவன் செய்ய முடியாத யாகத்திற்கெல்லாம் இவன் வேள்வி செய்யக்கூடியவன். அந்த வேடத்தில் இருக்கிற நான் வில்லை வளைத்தால் பெண்ணை தருவேன் என்றானே அவன் பேடிடி. நானா பேடி? இது உன் மீது குற்றமல்லை. ஆனால் நீ சொன்ன நாவை நான் வெட்டி எறிந்திருப்பேன். யாருமே வளையாத வில்லை வளைத்து நான் மாலை சூடருக்கு முன்னமே ஓடி வந்த கருத்தை பற்றியவள் நீனு. அப்ப நான் தெரியல பேடின்னு. அப்ப நான் வீரனா இருந்தன. இப்போ உனக்கு பேடியா? அதையெல்லாம் விடுடி. உலகத்தில் எத்தனையோ பேர்கள் என்ன பேடி என்றார்கள். அதையெல்லாம் விடுத்து மாலை சூட்டிய மனைவி நீ பேடின்னு சொல்லி அந்த வார்த்தை என் காதால் வாங்கும்படி இறைவன் விதித்து விட்டாண்டி. உலகமெல்லாம் பேடி என்று சொன்னால் என் உள்ளம் கலங்காது.
கட்டிய மனைவி கண்டால் கணவனை பார்த்து பேடிங்கிறாயே, இது உன் மீது குற்றமல்ல. ஏய், உன் நாவை வெட்டி எரிந்திருப்பேன். காரணம் ஏன் இதுவரை உன்னை உயிரோடு விட்டேன் என்றால், என் தமையன் தருமன், அதுக்கடுத்து என் அண்ணன் பீமன், என் தம்பி இருவர்கள், இவர்கள் ஐவர் நானோடு சேர்த்து ஐவர்களும் உன்னை மாலையிட்டோம். நான் உன்னை தண்டித்தால் என் தமையன் தர்மன், தம்பி அர்ஜுனா, உனக்கு மட்டுமாடா மனைவி? எங்களுக்கு மனைவி அல்லவா? எங்களை ஒரு வார்த்தை கேட்காது தண்டித்து விட்டாயே அப்படின்னு என் மீது கோவப்படுவாருடி. நாடு நகரை எல்லாம் இழந்த காலத்தில் கூட என் தமையனை மறுத்து ஒரு வார்த்தை பேசாது இருந்தவன் தான். அப்படிப்பட்ட என்னை பேடி என்று உரைத்தாயே, உன் மீது குற்றமில்லை, விதியடி விதி. 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்கியாதவாசம் தொலைத்தமே, இதுவும் விதி. இதையெல்லாம் விடுத்தாலும் அடியே, ஓராண்டு காலமாகத்தானே கட்டிய மணவாளன் என்று கண்ணால் காணாது இன்று வந்து ஏதோ நல்ல வார்த்தை சொல்லுவா என்று எண்ணினேன். அதை விடுத்து பேடி என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தை புண்படுத்தினேன். ஆனால் இது வரையில் எப்போது உன்னை மாலை சூடினோமோ அந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையில் உன்னை மாமா போமா என்று சொன்னேனே தவிர பாடி என்று போடி என்று கூட நான் சொன்னதல்ல. ஏன் தமையன் மாலை சூடி விட்டார். தமையன் தர்மராயன், தமையன் பீமாட்சி, இவர்கள்லாம் மாலை சூடினார். தமையன் மனைவி தனக்கு தாயாக வேண்டும் அப்படின்னு உன்னை அம்மானு தான் நான் கூப்பிட்டேனே தவிர உன்னை வாடினோ இல்லை போடினோ இதுவரையில் நான் கூப்பிட்டது உண்டா? அப்பேற்பட்ட என்னை இப்பேற்பட்ட சொல் பேச முடியாகத்தான் ஆக்கிவிட்டாயே. ஆஹா, இதுவும் விதி ஆகட்டும். இருந்தாலும் நான் என்ன உன்னை நொந்துவதை விட என் விதியை நான் நொந்து கொள்வதே சரி. விதியை வெல்ல வேண்டனாலே ஆகாது. இருந்தாலும் இவ்வளவு நாள் இல்லாது நீங்க வந்திருக்கிறாய். எதற்காக வந்தா சொல்லு? உங்களுக்காகவே நான் பார்க்க வேண்டும். வாழ்க்கப்பட்ட சுவாமி உங்களை நான் குறை சொல்லுவேனா? நான் சொன்னேன் தெரியுமா? படுபாவி துணியருடைய கட்டளை பிரகாரம் இந்த உருவம் எல்லாம் குறைந்து இப்படி இருக்கிறீர்களே, ஆனால் மனசார உங்களுக்கு உள்ளும் புறமும் குணத்தையும் உங்களுடைய நேசத்தையும் வருது. நான் ஒரு காலம் குறை சொல்வது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். இதெல்லாம் வருத்தப்படுவாங்க சுவாமி. எதற்காக தெரியுமா? உங்களுடைய தோட்டத்தை பார்த்தால் அவரு போல அதை போல காட்சி தருகின்றீர்களே என்று நான் சொன்னேன் தவிர அனுமானம் கூட உங்களை யாகஜேனி சுவாமி ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். கைலாய பரமன் எங்கே? நான் எங்கே? என்னை கொண்டு கைலாய பரமனுக்கு ஒப்பிட்டாயே, உன்னை நான் நொந்தனே. இதுவும் கால வீதி. ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் பெருசு. உண்மை. கணவனை காட்டிலும் உயர்ந்த உறவு கிடையாது. கணவனை காட்டிலும் சிறந்த அன்பு கிடையாது. பெண்ணே, கணவனை காட்டிலும் சிறந்த துணை கிடையாது. ஆமா, ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணை எல்லாம் சகல தாயாகவும் தந்தையாகவும் கணவனுக்கு மனைவி மந்திரிக்கு சமம். எல்லா வகையிலையும் உற்ற துணைவன் யார் இருந்தாலும் கணவன். கணவனே, ஒரு பெண்ணாக கணவனை இழிவாக பேசுவது யாரால்? நான் பெண் இடத்துக்கு கெடுகட்டவள் அல்லவா? உண்மைதான். உங்களை தவறு பேசப்பட்டு ஆமா, இதற்கு சமமா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் சுவாமி. நீ இவ்வளவு என்ன உயர்வான என்ன கொண்டிருப்பாய் என்று நான் எண்ணவில்லை. இருந்தாலும் என் பாதத்தை பணிந்தாயே தள்ள.
கொஞ்ச காலமாகத்தானே ஒருவர் பார்த்தது அல்ல. ஒரு ஆண்டு முடிய போகிறது. ஆமா. இந்த சமயத்தில் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்றால் ஒரு ஆண்டு முடிய போகுதா? ஒரு விண்ணப்பத்திற்காக வந்திருக்கிறோம் சுவாமி. பெண்ணே, எப்போது என் பாதத்தை பணிந்தாயோ கல்யாண மங்களவதியா வாழி, மங்களவதியா வாழி, வனவாச காலம் எல்லாம் நங்கையா தொலை செய்கின்ற நாளும் தடிகமாக்கி அது பொங்கமா இருக்கும் போது இங்கு வந்த சங்கதி இல்லதென்று தடையில்லா உரை செய்வார்கள். துணியிட்ட கட்டளையின் பிரகாரம் 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்கியாதவாசம், துளைக்கும் தருவையில் அல்ல, துளைந்து இந்த ஒரு நாள் அதிகமாகிவிட்டது. அதனாலே யாதொன்றுக்கு அஞ்சாது என்ன காரணத்திற்கு வந்தாய் அப்படிங்கிறத சொல்லு. இருந்தாலும் அவன் கண்ணுக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? ஆசை உள்ள ஒரு செய்தியா? ஆமா. அதனால பெண்ணே ஒரு செய்தி கொண்டு வந்த, அதுவும் ஆசை உள்ள மன்னவா. ஐவர் ராஜாக்களிலே யாருமே வளைக்காத வில்லை நான் வளைத்தேன். அதனால என் மீது ஆசை அதிகம். அதனால ஆசை உள்ள மன்னவா. பெண்ணே, உன்னை நான் என்ன சொல்லுவேன்? இதுவரையில் வராது ஓராண்டு முடியவில்லை என்று நினைத்தாய். ஓராண்டு முடிந்து ஒரு நாள் அதிகமாகிவிட்டது. அதனால நீ இங்க வந்ததுனால அது குற்றமில்லை அண்ணாதே. சென்ற காலத்திலே அமிர்தத்திர முனி மரத்தை சார்ந்த போது அப்போது அதோ இருக்கிறது அருநெல்லிக்கனி வேண்டும் என்று கேட்டாய். அப்போது என் வில்லினால் அடித்த அந்த அருநெல்லியை அறுத்த உடனே அங்க இருக்க முடியாது. அதாவது சிவங்கவர்கள் எல்லாம் சாபத்துக்கு ஆளாகி விடுவாய் அப்படி என்று கேட்ட காலத்திலே கண்ணா கோவிந்தா நாராயணா இப்பேற்பட்ட சாபத்திற்கு ஆளாகி விட்டால் என்ன செய்வது? எப்படி வனத்தை துளைப்பது? எப்படி துரியன் கட்டளை முடிப்பது? அப்படி என்று எம்பெருமானை வேண்டிய காலத்திலே கண்ணன் ஓடி வந்தார். யார் யார் மனதில் என்னென்ன குறைபாடு அதை உள்ளதை சொன்னால் அற்றது பொருந்தும் என்றார். அவர்கள் நாங்கள் சொல்லி வந்தோம். பூமியில் இருந்த கனி மேலே சென்றது. அப்படி எழுந்த உடனே அது பொருளாது நின்றது. உன்னை அழைத்து உன் மன கருத்தை கேட்ட காலத்திலே அங்க வில்ல அரங்கேற்ற காலத்திலே அதோ நாணி தொடுக்கும் வேலை வேற வரையில் வந்தவன் அங்கிதாசாதிபதி கர்ணன். அவன் தான் நமக்கு மணாளன் அப்படின்னு நினைத்தாயே. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அருந்த கனி பொருந்தியது. அதுபோல அன்று எப்படி உரைத்தாயோ மனதில் இருப்பது அதுபோது ஒளியாது உற்றதை சொல்லு. ஓராண்டு காலம் முடிவு போகுது, முடிந்து விட்டது. இந்த சமுத்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்த துரியோதனன் திருக்கத்திரை இருக்கக்கூடிய அவுகளை எல்லாம் அடக்கி செல்கிறான். படுத்து செலுக்கக்கூடிய அவுகளை எல்லாம் துரியோதனன் தென்கோடி காலத்தில் திருக்கத்தனாக ஓட்டி சென்று விட்டான். இன்றைய தினத்திலே துரியோதனன் அவன் யாரடி? நமக்கு எதிரி. அவன் பேச்சு இங்க எதற்கு? சுவாமி, நம்மளை வெளிப்படுத்த வேண்டுவதற்காக அவன் செய்ய முடியாத செயலுக்காக அதான் 13 முடிவதற்குள்ளே வெளிப்பட்டவன். ஆனால் மீண்டும் 13 அனுப்பலாம் என்று துரியன் சூழ்ச்சி. அவன் அட்டத்துடன் துரியை
சென்று விட்டார்கள். ஆடவர்கள் யாரும் கிடையாது. இதை எறிந்த சோழ தேவி வடகுடகாத்திற்கும்படி அவர்களை எல்லாம் துரியோதனை மடக்குகிறார் என்பதை அறிந்து தான் பெண்கள் ஆங்கிலத்தை கொண்டு ஆயுதம் வைத்திருக்கிற பொழுது இந்த மாயத்தை ஒத்தோடு இருக்கின்றீர்களே என்று எனக்கு நான் ஒரு ஆள ஆண்பில் இருக்கிறேன். ஒரு ஆள் ஒன்று இருந்தால் நான் சொந்தத்துக்கு போகிறேன் என்றார். அதன் பிரகாரம் சாரதி கட்ட பிறகு வேறு ஆளுநரை தவிக்க போகும். அவன் அம்மா கிட்ட குடிச்ச பால் இன்னும் வாயில விட்டு கடவை விட்டு போகல. நான் எப்பேற்பட்ட வீராதி வீரன், யாருமே வளைக்க முடியாத வில்லை வளைத்தவன், அதோ தேவலாக சேர்ந்த அவர்களை கொன்று குவித்தவன். அப்பேற்பட்ட ஒரு வீரன் எம்மா பையன் கிச்சான் பையனுக்கு போய் ரதம் ஓட்டுறதா? சுவாமி, நான் வாழ்ந்த ஒரு காலத்திலேயே விமாட்சிக்கு ஒரு புகழ்ச்சத்தை கொடுத்தாச்சு. அவருக்கு ஒரு புகழ் தேடி கொடுத்தாச்சு. நாளை வெளிப்பட்ட பிறகு சிங்கப்பல் கேசகன் முதல் உபநாய கேசகன் வரை உன்னால் மாண்டான். அதனால விமாட்சிக்கு பெயர் கிடைத்தது. ஆனால் எனக்கோ நாளைக்கு நாம் செல்லா உதவி செய்து விட்டால் இந்த துரியோதனால ஆள்கோவில் எல்லாம் மடக்கி சென்றானே, அப்போது நீங்கள் தானே இருந்தீர்கள். அப்போது என்ன செய்தார்கள்? பலர் எங்கே போய்விட்டது, வீரம் எங்கே போய்விட்டது என்று நாட்டு மக்கள் உங்களுக்கு புகழ் சொல்வார். என்னுடைய வீரம் வெளிப்பட்டால் எனக்கு ஒரு புகழ் சேர வேண்டும். அதனால இந்த துரியோதனை அக்கிரமத்தில் நாம் அறிந்து வைத்துக் கொண்டு பிள்ளையை ஒரு பொருட்டாக கருதி சண்டைக்கு நீங்க தான் போகிறவ தவிர அவன் என்ன செய்ய போகிறான்? அவனுக்கு நான் பாகனாலே அந்த பையனுக்கு நான் தேர் நடத்தினேன். ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? ஆனா வீரம தீரம தூரம் இல்லாதவன். அப்படி அவனுக்கு ரதம் ஓட்டினேன். ஆனால் அவங்கிட்ட வீரம் இருக்கா இல்ல தீரம் இருக்கா? சண்டை செய்வானா? ஏண்டி அவங்க கூட நான் போய் என்னுடைய புகழையும் என்னுடைய கீர்த்தியும் குறைத்துக் கொள்ளவா? அந்த சிறு பையன் அவன் சண்டை போட மாட்டான். ஆயுதம் எடுக்கவோ எதிர்கணும் நிற்கவோ பிளாடி கிடையாது. அதாவது சுவற்றை வைத்து சித்திரம் எழுத வேண்டும். அதுபோல அந்த பையனை வைத்து நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் நாம் கீர்த்தி ஓங்கும். சரி போ, வரும் போது ஆளு பிடிக்கிறது அது பெருமையா பேசு. என்ன பாக்குறதுக்கா? எப்படி தெரியுது? நல்லா இருக்குதா? ராஜாதி ராஜாக்களை மெச்சக்கூடியவன்
நெல்ல ரசம் ஓட்டினாங்க கேளு அவங்கள ஊருக்காரங்கள ரசம்? இலைய போட்டு சாதம் வச்சு அதுல ரசம் தான் போடுங்கன்னு சொன்னான். ரசம்? ஏன்னா ரசம் ஓட்டுறதுல இருந்து திறமையான ஆளு. அதனால ரசம் நான் நெல்லே ஓட்டுவான். ரசம் இல்ல ஆ. ரதம் ஓட்டியா? ஓ ரதம். ஏமா நான் ரதம் ஓட்டுவேன். யாருக்கு ஓட்டணும்? என் பையனுக்கு. உன் பையனுக்கா? என் பையனுக்கு. உன் பையன் என்ன பையன் தெரியுமா? ஏன்? இல்ல என்ன வார்த்தை அம்மா தூதியாதனன் மன்னன் மன்னரம்மா. என்ன வார்த்தை அம்மா? என்ன வார்த்தை அம்மா தூதியாதனன் மன்னன் ராணியம்மா காணா. என்னம்மா எங்க அங்க நிக்க அங்க போட்டா என்ன சொல்றேன்? தப்பா நினைச்சுக்காத. இப்போ உன் கை நீட்டு. ஆண்பாகம் அந்த பக்கம் மூடி போய் கை வந்து அடிச்சிருக்கோம். ஏன் என்ன ஆச்சு உனக்கு? பாரு நீ சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? துரியாதன் யாரு? 56 தேசத்துக்கு தலைவன். அவன் பெரிய மன்னாதி மன்னன் கையை தூக்குனான். அதுக்கு ஏன் நீ எட்ட ஓடணும்? கை வார்த்தை இந்த பக்கம் வந்து என்ன வார்த்தை அம்மா துரியாதனன் மன்னன் மன்னரம்மா. உனது மைந்தன் சின்ன பாலனம்மா. சமபூரிய சொன்ன போது சொன்னா. என்னை குட்டி மகன் தன்னையே என்னை குட்டி மகன் தன்னையே துரியாதனன் இருக்கிறானே மன்னாதி மன்னன் மகடமுடி வேந்தன் 11 அக்ரோனி சேனை பலம் உள்ளவன். அப்பேற்பட்ட மன்னன் இடத்துல உன் புள்ள என்ன மாதிரி தெரியுமா? மூண்டு ஒரு கொசு அது மாதிரி இது போச்சுன்னா பஸ்ஸில் அடிச்சு செத்துரும். அத மாதிரி உன் புள்ள அத குட்ட போய் நீ போய் சண்டை செய்ய போறான். நீ ரசம் ஓட்டுங்கிற அது என்ன அப்படி நானே அவனோட சென்றால் வெற்றி கிடைக்குமோ தோல்வி கிடைக்குமோ தெரியலையே. வெற்றி கிடைக்கும் தான் நான் உன்னை கூட்டு சொன்னேன். ஆமா நீ நடந்து காட்டு பேர் பாத்துறேன். இப்படி நான் நின்று நடக்கட்டுமா? தீரமா சரியா? என்ன அந்த காய் ஆகலையா? அங்க போய் நடந்து காட்டு. கொஞ்சம் நேரம் போயிடுறேன். பட்டு எடுத்துருவான். என்ன பையனை கூப்பிடுமா? தங்கச்சியா பேடி பேடி பேடியா? ஏமா உனக்கு வேற ஆளே அப்படியா? பேடி பிடிச்சிட்டான். இப்படி சொல்லுமா? நடிப்பு வைக்கன் குல கொடுந்தாரோ ஏன் குருமாரா பேடி நினைக்காத. அந்த ஒப்பிதா பேடி இல்லை. அந்த ஒப்பிதா அந்த ஒப்பிதா பேடி இல்லை. உனக்கு சாரதியாக இப்பவே அழித்து வைக்க பால் குடிச்சு போடுறது பாவல் வச்சு போய் கிடக்குள்ள பேடி சார் என்னத்துக்கு பொண்ணாடத்தானே விளங்கிட விடானா சார் அது என்ன